சோலோ லிவிங்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு 4 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இந்த எபிசோட் உங்களுக்கு புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடியே ஒரு சீசனுமே இருக்கு. சீசன் 2 பார்க்கல அப்படின்னா இது சுத்தமா புரியாது. வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோலோ லிவிங்கோட சீசன் 3 எபிசோட் 6ல தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? போன தடவை தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீலர் பையன் அப்படியே குத்தி இருக்குமா, இவன் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். டே எப்படி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கப்ப அது என்ன பண்ணுனா அப்படியே அவன் தலையை அப்படியே கடிச்சிரும். நமக்கே ஒரு பெரிய சாக்கு, என்னடா பண்ணுதுன்னு பார்த்தா அதை அப்படியே கடிச்சிருமா. இவங்க எல்லாத்துக்கே சாக்கு. நம்ம ரீப்பரா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், சாய்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே முடிச்சிட்டு இருப்பானுங்க. அதை அப்படியே அவனை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குமா. ஒன்னையான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கத்திக்கிட்டு வேகமா வருவானா. அதை அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி எங்க இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் பாருங்க. நம்ம ஒயிட் டைகரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே செகண்ட்ல அப்படியே காலியா போயிடும். ஓடிரா ஓடிரு, அவனை விட்டுரு அப்படிங்கிற மட்டும் அவனை நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். இந்த மான்ஸ்டர் வந்து யூஸ்வலா சாப்பிடுறது மட்டும் இதுங்களோட பவர் கிடையாதான். இந்த மாதிரி சாப்பிடுதுங்களே அவங்களோட பவர் அண்ட் நாலேஜுமே சேர்த்து எடுத்துக்குமா. ஸோ அந்த மாட்ட ஒரு வேலை தான் இப்ப நடந்துருக்கு. யா ஹியர் தட் ரைட். இப்போதைக்கு இதுகிட்ட ஹீலர் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனை தானே பிடிச்சி தின்றுருக்கு. இவன் எல்லாமே இந்த பழசை நினைச்சிட்டு இருப்பான். ஒயிட் டைகர் யாரா அவங்க கிங்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உனக்கு ஒரே சாக்காயிரும். என்னது கிங்கா அப்படிங்கிறப்ப நம்ம சாயிங்க அவ்வளவுதான் காலி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அவனா படுத்த படுக்கையா மாறிடுவா. இந்தபடி சாயிங்களுக்குலாம் ரத்தம் அப்படியே புலந்து வந்துட்டு இருக்கும். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கேமராமேனா அள்ளு விட்டுரும். அவனால என்ன பண்றதுனே தெரியாது. டக்குனு ஏதோ சென்ஸ் பண்ணிடுமா, வெளியில அங்கதான் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேயிருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு போக ஆரம்பிச்சிடும். அவுட் சைடா, வெளியிலையா, யாரா அது? ஒருவேளை கோட்டை ரீஜியா இருக்குமோ, அவனாதான் இருக்கணும். சரிட்டு, அது இப்ப மேட்ரு கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம பேக் வாங்கணும், சீக்கிரமா வெளியில போகணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ரிட்ரீட்னு சொல்ல போனா பாருங்க, அவ்வளவுதான். ஏன்னா உள்ளார வந்துச்சுல எல்லாருமே இவங்களுக்கு எய்த்தாப்புல வந்துட்டு இருக்கோம். என்னடா இது அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாமே ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. ஏண்டா சார்லி டீம் கட் பண்ணாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை விட்டாச்சு, அடுத்து போன டெல்டா டீமுக்கு இதே பிரச்சனை, என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாளா? இல்லம்மா அங்க ஏதோ பெருசா நடந்திருக்கு, அதனாலதான் அவங்க எல்லாமே இப்படி இருக்கானுங்க. இல்லைன்னா சிக்னல் ஏன் கட் ஆக போகுது, மத்தவங்களா இருக்காங்க பாரு, பிராவோ இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். பிராவோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிராவோ ரெஸ்பாண்ட் பண்ணுவானுங்க. சரிம்மா அப்படின்னா ரைட்டு, நாங்க தேடிக்கிறோம், நான் சொன்ன இடத்துக்கு நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவன் பிராவோ டீமுக்கு சொல்லிட்டு இருப்பான். சார் நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பிரசிடென்ட் மாட்சுமோட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இவன் பிரசிடென்ட் கூட கனெக்ஷன்லயே இருப்பான். அதே சமயம் கோஸ்ட் ஆஃப் சைனா இருக்குல்ல, அங்க வந்து காட்டிட்டு இருப்பானுங்க. சார் சவுத் கொரியாவை பாத்தீங்களா, ஏதோ ஒரு பெருசா நடந்திருக்க போல இருக்கு, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, என்ன இருந்தாலுமே சரி அந்த எறும்பெல்லாம் நம்ம போயிட்டு பறந்து வரல, சைனா போயிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இந்த ஜாப்பனீஸ் டீமே ஹெல்ப் பண்றாங்க, ரைட்டு தான். இது எல்லாமே கோட்டோ ரீஜ் நேஷனல் லெவல் ஹண்டரா மாத்தணும், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஆமா சார் ரைட்டு தான். ஏன்னா கோட்டோ ரீஜ் தான் எந்த ஒரு எஸ்லாங் கேட்டையுமே கிளியர் பண்ணல. எல்லா நேஷனல் லெவல் ஹண்டர்ஸும் ஒரு எஸ்லாங் கேட்டாச்சும் கிளியர் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவன் கிளியர் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அவ்வளவுதான் நீ நினைக்கிறியா? என்ன சொல்றீங்க புரியலையே. இங்க பாரு தம்பி, கோட்டோ ரீஜுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சொல்ல போனோம்னா இதை வச்சு ஜப்பான் பெரிய ஆளு நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டிப்பாங்க. இது மீடியாவுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். என்ன இருந்தாலும் கோட்டோ மட்டும் இந்த ரைட்டுக்கெல்லாம் பத்த மாட்டான். சொல்ல போனா இவன் பெரிய ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். உனக்கு தெரியாதுல லீசியாங்கோட லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் கூட கம்பேர் பண்றப்ப கோட்டெல்லாம் குழந்தடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானா. நீங்க பேசுறத பார்த்தா லூசியாங்கு பெரிய ஃபேன் மட்டும் பேசுறீங்க. ஆனா என்ன இருந்தாலும் இந்த ரைடு ஏதோ ஒரு டீமுக்கு பெரிய கேமிங்காக தான் அமைய போகுது. அது நடத்துறது ஜப்பானா இல்லை கொரியாவான்னு சொல்லிட்டு சரியா தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். அதே சமயம் கோட்டை வந்து டெட் பாடியை கண்டுபிடிச்சிருவோம்னா அவனுக்கு பெரிய சாக்காயிரும். நம்ம பிரசிடென்ட் என்ன பண்ணுவான்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நம்ம டீம்ல சில பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்களா. ஏன்டாடி சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவங்கெல்லாம் விளங்காதவங்க, இந்த மாதிரி சோல்ஜர் ரெண்டுகிட்ட செத்து போயிருக்காங்க, இவங்களாம் நம்ம டீமுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானா. என்னடா இவ்வளோ கோல்டா பேசிட்டு இருக்க நீனு? நம்ம டீம்ல எவனோ ஒருத்தர் சாவறான், அதானுக்கு பிரச்சனையே கிடையாது, நீ ஒரு ஆள் போதுண்டா, ஜப்பானுக்கு நீ மட்டும் தான்டா தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட் பேசிட்டு இருப்பாரு. சரி ரைட்டு, கொரியன் டீம் தானே குயின்ட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்குங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்க போல இருக்கு. ஏன்னா அந்த படி ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, எல்லா ஆண்டையுமே உள்ளார போக ஆரம்பிச்சிருச்சுங்க. சொல்ல போனா எனக்கே கொரியன் டீம் நினைச்சு கொஞ்சம் கவலையா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். சரிட்டா, அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். இந்த கொரியன் டீமோட சான்ஸ் என்ன, அவங்களோட சர்வைவல் சான்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரசிடென்ட் கேட்பானா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவன் தான் சொல்ல போனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அவன் இல்லாம இந்த ரைடோட சான்ஸ் அப்படிங்கிறது 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டுருவானா. சந்தோஷமா போச்சு, ரொம்ப நல்லதா போச்சு.
ஜாப்பனீஸ் எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டோம். பட் என்னதான் அவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே லேக் ஆஃப் கொரியன் பவரால அவங்களோட உதவாக்கார தனத்தினாலதான் இந்த ரைடு கெட்டு போச்சுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த ஒரு இது போதும்டா, நான் உன்னை நேஷனல் லெவல் ஹண்டரா மாத்தி காட்டுறேன், நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. நம்மளோட ஒரிஜினல் பிளான் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்ன பிளான்னா, இவங்களுக்கு ஜப்பானை நேஷனல் லெவல் ஹண்டர், அதாவது கோட்டை ரிஜியை நேஷனல் லெவல் ஹண்டர் ஆக்கணும்னு சொல்றது ஒரு பிளானு. ஆனா அது மெயின் பிளானே கிடையாது. இவங்களோட மெயின் பிளான் என்னன்னா, கொரியனோட எஸ் ரேங்க் டீமை காலி பண்ணணும், அவ்வளவுதான். தட்ஸ் இட். கொரியனோட எஸ் ரேங்க் டீம் எல்லாமே குயின் பக்கத்து தான் இருப்பானுங்க. இப்ப ரைட்டு எல்லாம் வெளில வந்துருங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரசிடென்ட் சொன்னோன்னே எல்லாம் வெளியில ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பேக் ஆஃப் ஆவாங்க. திடீர்னு பார்த்தோம்னா ஏதோ ஒன்று கோட்டை சென்ஸ் பண்ணிடுவான். திடீர்னு அவன் கத்தி எடுத்து நீட்டுவான் பாருங்க. பாத்தீங்களா, அவளோட தலை தனியா போயிடும். இசிடா அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருப்பானா. ஏய் இங்கேருந்து கிளம்பு, இது மற்ற ஆண்டு மாட கிடையாது, வேற எதுவும் நடந்திருக்கு, நீ இந்த இடத்துல நின்னா எனக்கு தான் அடைஞ்சா அழுந்துட்டு இருப்பேன், இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இவனோட ஹாரை பயங்கரமா ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். நீதான் கிங்கா? நானா? ஆமா நான் தான் கிங்கு, வரியா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்தி எதுக்கு நின்றுட்டு இருப்பான். இதோட ஆரா அப்படிங்கிறது பயங்கரமா ரிலீஸ் பண்ணும். இந்த அளவுக்கு ப்ரெஷரா இந்த ஃபீலிங்க இதுக்கு முன்னாடி எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நான் பார்த்துருக்கேன், அது எங்க அப்படின்னு சொல்றப்ப கத்தி உடையும், தலை உருளும், எல்லாருமே ஃபயர் பவர் வச்சு விட்டுச்சு சதறிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பயங்கரமா தான் போட்டு தொலையாண்டா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இல்லடா அதுக்கு இங்க பிரச்சனை கிடையாது, நான் பயங்கரமா போட்டாலுமே கொஞ்சம் இருக்கிற இந்த ஆக்சிஜனுமே நான் காலி பண்ணிடுவேன், ஓட்டு இல்லாம நம்ம சுவாசிக்க முடியாது, கொஞ்சம் அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். என்னதான் ஹீலர் பையன் ஹீல் பண்ணாலுமே டேமேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கதான் செஞ்சிச்சு. அது இது வேறையா, இப்போதைக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இனிமேட்டு நம்ம ஜாயினா மட்டும் தான் நம்ப முடியும், அவனோட ஃபிளேமை மட்டும் தான் நம்பிட்டு இருக்க முடியும்னு சொல்றப்ப இந்த சைட்லேருந்து 2 ஆண்டு பூந்து வந்துடும். இதுதான் நம்மளோட சாவா, இதுதான் எல்லாத்துக்கும் எண்டா அப்படிங்கிறப்ப இவன் காலிக்கிட்டேருந்து அப்படியே ஏதோ ஒன்று வந்து அந்த 2 ஆண்டையும் பிடிக்குமா, எல்லாத்துக்குமே ஒரு சாக்கு, என்னடா இது யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. இது என்ன பண்ணும்னா, நம்ம ஜின்வுக்கு சிக்னல் அனுப்பிச்சு விட்டுரும், ஜின்வுக்கு வந்து தெரிஞ்சிடும், திரும்பி வா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமான பயமா இருக்கும். என்ன காரணம்னா 2 ஆண்டி இவனுக்கு ஏத்தாப்புல நின்றுட்டு இருக்குமா, என்னால நம்பவே முடியல. எங்க அப்பாட நான் லாஸ்டா பேசினது, நான் இன்னும் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாம் அப்பா அப்படின்னு சொல்லி கத்துவான் பாருங்க. திடீர்னு மண்டை மேல கத்தியோட ரத்தம் கலந்து போயிட்டு இருக்கும். என்னன்னு சொல்லி ஏத்தாப்புல பார்த்தா வேற யாருமே கிடையாது, நம்ம தங்க தலைவன் தான். டக்குன்னு பார்த்தவன மழை பெஞ்சிட்டு இருக்கோம். இந்த போட காட்டுவாங்க, என்ன இளவுடா இது, என்ன நடந்து துணிஞ்சிருக்கு, இந்த இடம் நடந்தது, இந்த ஈவெண்ட் நடந்தே பார்த்தோம்னா பெரிய பிரச்சனையா போயிடுச்சு, இந்த ரயில்ல பார்த்தோம்னா எல்லா எஸ்ராங் கண்டெய்னர்ஸும் ஆக போறானுங்க, என்னடா இது இந்த மட்டும் மாறிடுச்சு அப்படின்ற மட்டும் இவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். சீஃப் இங்க பாருங்க, மக்கள் எல்லாமே பயங்கரமா போன் அடிச்சிட்டு இருப்பானுங்க, இப்படி போன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது கட் ஆயிரும், பெரிய ப்ராப்ளமே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. என்ன மேட்டர்னா பிராட்காஸ்ட நிறுத்தி வச்சுட்டானுங்க. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற, என்ன பண்ண சொல்ற, பாத்தில இவங்க அடி வாங்குறத பாத்தில, நம்ம எஸ்ராங் சாக போறாங்க, இந்த அளவுக்கு பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கானுங்க, அதை லைவ்ல போட சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பானா. முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு சீஃப், இங்க பாருங்க ஏதோ ஒண்ணு திடீர்னு வந்து நிக்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். என்னடா சொல்ற, என்னது சார், இங்க பாருங்க, என்னால நம்பவே முடியல, காட் டேம் இட், இது என்னடா, டேய் பிராட்காஸ்ட சீக்கிரமா ஆன் பண்ணுங்க. சார் நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், பட் பிராட்காஸ்ட இப்ப நம்ம ஆன் பண்ணோம்னா லைவ் மட்டும் தான் போகும், நம்மளால எடிட் பண்ண முடியாது, 10 செகண்ட் டிலே அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது, நீ பாக்குறீல நடக்கிறத பாக்குறீல, இனிமேட்டு இருக்கிறதெல்லாம் இதுதான், என்ன நடந்தாலும் சரி நீ லைவ் ஆன் பண்ணு, இதுதான் உனக்கு கொடுக்குற ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். டிவியில பார்த்தோம்னா வேற யாருமே கிடையாது, நம்ம ஜின்மு வந்திருப்போம். இந்த அப்படி ஜின்மு இகரிச, நம்ம ஐயனை, டஸ்க, டேங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாண்டி முன்னாடி வந்துட்டு இருப்பானா. இனிமேட்டு நம்மளோட விதி அப்படிங்கிறது இவன் ஒருத்தனோட கையில தான் சொல்றப்ப தலைவன் தரமா நடந்து வந்துட்டு இருப்பான். அந்த அவன் மட்டும் வந்திருக்க மாட்டான், படையை கூட்டிட்டு வந்திருப்பானா. அயன் உடனே கத்த ஆரம்பிச்சிருவான், அவனோட டவுன் ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணுவான், இந்த எறும்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குமா, நல்ல வேலை பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், பிளேட் எடுத்து ஒரு போடுவான் பாருங்க. என்ன நடந்துருச்சு, யார் இங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கா, மா இனிமேட்டு நம்ம எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல, நம்ம பண்ணலாம் சமம் நினைச்சிட்டு இருந்தோம்ல, இப்ப பாரா தரமானத அப்படின்னு சொல்றப்ப இவன் எல்லாத்தையும் வெட்டி சாச்சிக்கிட்டு இருப்பான். இந்த போர்டு ஒரு ஆன்ட் என்ன பண்ணும்னா ஆன்னு சொல்லி பக்கத்துல வருமா, அவளோட மண்டையை பிடிச்சி ஒரு அழுத்து கீழே போடுவான் நம்ம இகரிஸ் தான். அவன் பின்னாடி இருக்க 2 ஆட்டையும் ஒரு சீவாங்க பாருங்க, தலையில தனியா பறந்து போயிட்டு இருக்கும். நம்ம டேங்க் என்ன பண்ணும்னா வர ஆண்டத்தை வாயிலே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம ஐயனுமே கத்தி சண்டை போட்டுட்டு இருப்பான். நம்ம இதை சீக்கிரமா முடிச்சு வீட்டுக்கு போவோமா, அரைஸ் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. என்னது இது என்ன நடந்துட்டு இருக்கு, என்னடா இது எல்லா ஆண்டுமே எப்படி ரிவ்யூ ஆகிட்டு இருக்கு,
டேய் டேய் கேக்குதா, என்ன நடந்துட்டு இருக்கு, டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, நீ கமெண்ட்ரி குடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டெலிகாஸ்ட் டீம்ல இருந்து கால் பண்ணியிருப்பானுங்க உனக்கு. சார் எனக்கு என்னன்னு சரியா எனக்கு சொல்ல தெரியல, ஆனா இங்க நடக்கிறது என்னன்னா எல்லா ஆண்டியுமே மத்த ஆண்டு தின்னுட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவானா. எல்லாத்துக்கும் பயங்கரமான பயமா இருக்கும். எல்லாமே இங்க ஓரமா வாங்க அப்படின்ற மாதிரி ஜின்னு கூப்பிட்டுருப்பான். நான் இவங்கள்ட்ட இதை ஷேர் பண்ணக்கூடாது, பட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஹீலிங் போர்ஷனை கொடுத்துட்டு இருப்பான். நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன், இப்போதைக்கு நான் செய்யறது மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நம்ம ரீப்பர் ஆல்மோஸ்ட் ஆகிற கண்டிஷன்ல இருப்பான், அவனுமே ஹீல் ஆயிருப்பான். நம்ம சார்ஜ் ஆகினும் ஒயிட் ஆகிரும் பார்த்தோம்னா கொஞ்சம் இன்ஜீரியான ஸ்டேட்ல தான் இருப்பானுங்க, அவங்களுமே ஹீல் ஆயிடுவானுங்க. பட் என்னதான் இருந்தாலுமே நம்ம சாவு மட்டும் எந்திரிக்க மாட்டா. ஸோ நம்ம மா கேட்பான், என்னாச்சு, ஏன் இவன் மட்டும் எந்திரிக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஒன்றும் கிடையாது, இவ வந்து கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டா, சொல்ல போனா இந்த மருந்து இருக்குல்ல ஹீலிங் போர்ஷனு அதோட காப்பாற்றுற இதோட தாண்டி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இவ கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றப்ப நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, சரி அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும், இந்த இடம் கிளியர் ஆயிடுச்சுல, நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, நடைய கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு சென்ஸ் பண்ணிடுவான் இவனும், பார்த்தா பின்னாடி இந்த இடத்துல ஒருத்தனும் கிடையாது, ஒருத்தனுக்கு இங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்குமா. இங்க எவனாச்சும் கிங்கி இருக்கீங்களாடா, எவனாச்சும் கிங்கா இருந்தீங்கன்னா சொல்லுங்களேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இவன் எதுக்கிட்டா இங்க வந்தான், இந்த கேனப்பையன் எதுக்கிட்டா இங்க வந்தான்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா முழிச்சிட்டு இருப்பான். அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், கோட்டோ செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சாக்கா தான் இருக்கும். மா சொன்ன வேலையை பண்ணுங்க போங்க, சாவையும் கூட சேர்த்து கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஜின்னு அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டு இருப்பானா. எனக்கு தெரியும்டா, நான் அப்பயே நினைச்சேன், என்னடா கோட்டோ சாடர்லேருந்து சிக்னலே வரல, என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இப்ப தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சு அது செத்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஏய் நீதா கிங்கா அப்படிங்கிற மாட்டேன் இவன் எழுத்தாப்புல வந்துட்டு இருப்பானா. என்னடா இது பூச்சியெல்லாம் பேசுதுன்னு சொல்லிட்டு இவன் நின்றுட்டு இருப்பான் பாருங்க. ரெண்டு பேரோட ஆறா அப்படின்னு பயங்கரமா கிளாஸ் ஆகும். தரமான இந்த ஒரு பேனலோட தரமா நிப்பாட்டுவோம். ஆஃப்கோர்ஸ். ஸோ லவ் யூ கைஸ் so much.